வரகரிசி நம்ம இட்லிக்கு எப்படியோ அதே மாதிரி வரகரிசிலையும் வந்து தோசை சுடலாம், பணியாரம் சுடலாம். இப்போ வரகரிசி வந்து 4 இட்லிக்கு எப்படி 4க்கு 1 உளுந்து போடுறோமோ அதே மாதிரி 4 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து, அதே 4 1. ஆமாம். இதை என்ன பண்ணணும்னா நம்ம இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு இது வந்து இப்போ 1 மணி நேரம் ஊற வச்சா போதுமா? ஒரு 4 மணி நேரம் அப்படிலாம் வேண்டியதில்லை. 1 மணி நேரம் ஊற வச்சாலும் 4 டம்ளர் வரகரிசி, 1 டம்ளர் உளுந்து. இதில் வெந்தயம்லாம் போட வேண்டாமா? வெந்தயம்லாம் எதுவுமே இல்லை. சரி, இப்போ இதை ஊற வச்சுட்டு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம அரைக்க வேண்டியது. 1 மணி நேரம் கழிச்சு அரைக்கலாம். 1 மணி நேரம் கழிச்சும் அரைக்கலாம், 2 மணி நேரம் கழிச்சும் அரைக்கலாம். பட் மினிமம் எவ்வளோ ஊறணும்? 1 மணி நேரம். முதல்ல உளுந்து அரைச்சிக்கோங்க. உளுந்து வந்து நல்லா அரைச்சி பொங்கி வரும். இப்போ இதுலேயே நம்ம ஊற வச்சுருக்க அந்த வரகையும் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மல் இட்லி தோசைக்கு மாதிரி உளுந்து அள்ளிட்டு இது அரிசி போடணும்னு அவசியம் இல்லை. ஒன்றாவே போட்டு நீங்கள் அரைச்சிடலாம். அரைச்சிருச்சு, அதுலேயே அரிசி. சப்போஸ் உங்களுக்கு கிரைண்டர் இடம் பத்தலை, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா வேணால் நீங்கள் உளுந்து அள்ளிட்டு இதை அரைச்சிக்கலாம். பட் ரெண்டையும் ஒன்றாவே அரைக்கிறது ரொம்ப சிம்பிள் மெத்தட். வரகு அரிசி ரெண்டையும் ஒன்றா அரைச்சி நான் உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். இதை வந்து புளிக்கணும். காலையில் தான் இதை புளிக்க வச்சு காலையில் எடுக்கணும். இப்போ நைட்டு கரைச்சி வச்ச மாவு நல்லா புளிச்சிருச்சு. நம்ம எப்பவும் போல் கல்லை காய வச்சு தோசை ஊற்ற வேண்டியதான். நம்ம நார்மலாக அரிசி மாவு தோசையை விட இது நல்லாவே கிறிஸ்பியாக வரும், பயங்கர டேஸ்ட்டும் கூட. எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து தோசை சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தோசை இதே மாவுலேயே நம்ம பணியாரமாக ஊற்றிக்கிறலாம். பணியார சட்டியை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் தடவி அரை இது ஊற்றுங்க. அது நல்லா வெந்து இப்படி மேலே எலும்பி வரும். அப்புறம் அதை திருப்பி விட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நார்மல் பணியாரம் வேகிறத விட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கும். ஸோ சிம்மரில் வச்சு இதை குக் பண்ணுங்கள். அண்ட் இதில் இன்னொரு இது என்னென்னா, அரிசி பணியாரத்தை விட இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ வரகரிசி தோசையும் ரெடி ஆகிடுச்சு, பணியாரமும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு மாவை நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தோசையாகவும் ஊற்றிக்கலாம், இட்லியாகவும் ஊற்றிக்கலாம். நம்ம நார்மல் அரிசி மாவில் என்னென்ன வெரைட்டிஸ் தோசை பணியாரம் பண்ணுவோமோ அதே நீங்கள் இதுலேயும் பண்ணிக்கலாம். மசால் தோசை, ஊத்தாப்பம், பணியாரத்துலேயே வேறு வேறு ஃப்ளேவர்ஸில் பண்ணுறது எல்லாமே நம்ம இந்த வரகரிசி மாவுலேயும் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, டேஸ்டியானதும் கூட. அரிசி மாவு இட்லி தோசைக்கு வந்து இது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ். வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் இதை நல்லா சாப்பிட்லாம்.